நேரம் என்பது வெறும் கடந்து செல்லும் ஒரு துகள் மட்டும்தான் என்று நாம் பலரும் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய பண்டைய சித்தர்கள் காலத்தின் போக்கையே நிறுத்தி அதன் ஓட்டத்தை மாற்றக்கூடிய சக்திவாய்ந்த ரகசிய மந்திரங்களை அறிந்திருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு கட்டுக்கதை அல்ல. இந்த காணொளியில் காலத்தின் ஓட்டத்தையே குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றியமைக்கக்கூடிய அந்த அபூர்வமான சித்தர் மந்திரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இது உங்கள் நேரத்தை பற்றிய பார்வையையே அடியோடு மாற்றிவிடும். நான் உறுதியாகச் சொல்கிறேன். நம்மில் எத்தனை பேர் கடந்த காலத்தை பற்றி நினைத்து வருந்துகிறோம். அன்று நான் அப்படிச் செய்திருக்க கூடாது, அந்த வாய்ப்பை நான் தவறவிட்டுவிட்டேனே என்று புலம்பாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? அதேபோல எதிர்காலத்தைப் பற்றி பயந்து என்ன நடக்குமோ என்று அஞ்சாதவர்கள் உண்டா? நாம் பெரும்பாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது என்றும் எதிர்காலம் நம் கையில் இல்லை என்றும் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய பாரம்பரிய தமிழ் சித்தர்கள் இதை அப்படி பார்க்கவில்லை. அவர்கள் காலம் என்பது ஒரு நதியை போன்றது, அதன் ஓட்டத்தை, அதன் போக்கை, அதன் திசையை கூட மாற்ற முடியும் என்று ஆழமாக நம்பினார்கள். அவர்களின் ஞானத்தில் உருவான ஒரு மந்திரம் நம்முடைய நினைவுகளையும் அதன் மூலம் நாம் எதிர்கொள்ளும் நேரத்தையும் மாற்றும் சக்தி கொண்டது என்று நம்பப்பட்டது. இன்று அந்த ஆழமான ரகசிய மந்திரத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு வாழ்க்கை தத்துவம், ஒரு சக்திவாய்ந்த மனமாற்றம். நட்சத்திரக்குறி செக்ஷன் 1 கதை காலதேவ சித்தர் நட்சத்திரக்குறி. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முந்தைய காலம். ஆன்மீக பெருமைகளும் சித்தர்களின் ஜீவசமாதிகளும் நிறைந்த திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அங்கே காலதேவ சித்தர் என்று ஒரு மகான் வாழ்ந்து வந்தார். அவர் வெறும் ஒரு மனிதர் அல்ல, அவர் காலத்தின் சூட்சுமங்களை அறிந்த ஒரு ஞானி. ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஏற்பட்ட பெரும் வறட்சியை கண்டார். வயல்கள் காய்ந்து கால்நடைகள் தவித்து மக்கள் பசியால் வாடிய காட்சி அவர் மனதை உலுக்கியது. விதைக்க வேண்டிய நேரத்தில் மழை பொய்த்து போனதால் நிலங்கள் பசுமை இழந்து நம்பிக்கையும் வறண்டு போயிருந்தது. மக்கள் தங்கள் நிலத்தின் விதைப்பு நேரத்தை, அதாவது சரியான பருவத்தை தவறவிட்டுவிட்டதாக புலம்பினர். காலதேவ சித்தர் மக்களின் துயரத்தை போக்க எண்ணினார். அவர் தன் ஓலைச்சுவடிகளை ஆராய்ந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை எழுதினார். பின்னர் அந்த மந்திரத்தை மிகுந்த மன ஒருமையுடன் 108 முறை உச்சரித்தார். அவர் உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தையிலும் காலத்தின் மீதான அவரது நம்பிக்கை, பிரபஞ்சத்தின் மீதான அவரது பக்தி ஆகியவை நிறைந்திருந்தன. அடுத்த 48 நாட்களில் அதிசயம் நிகழ்ந்தது. வானம் கருத்தது, இடி முழங்கியது, பின்னர் பெருமழை பெய்தது. வறண்ட நிலங்கள் மீண்டும் உயிர் பெற்றன, கிராமம் முழுவதும் பசுமை போர்த்திக் கொண்டது. மக்கள் வியப்படைந்தனர். எப்படி இது சாத்தியம்? அவர்கள் இழந்த நேரம், இழந்த பருவம் எப்படி மீண்டும் கிடைத்தது? அந்த மந்திரம் காலத்தின் ஓட்டத்தையே மாற்றும் சக்தி கொண்டது என்று நம்பப்பட்டது. காலதேவ சித்தர் அதை கால சுழற்சி மந்திரம் என்று அழைத்தார். இது வெறும் மழையை வரவழைக்கும் மந்திரம் மட்டுமல்ல, இழந்த காலத்தை மீட்டெடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் மந்திரமாக பார்க்கப்பட்டது. மந்திரம் வெளியீடு நட்சத்திரக்குறி. காலதேவ சித்தரின் அந்த கால சுழற்சி மந்திரம் உண்மையில் நம்முடைய நினைவுகளையும் ஆழ்மனதின் சக்தியையும் மையமாக வைத்து செயல்படுகிறது. அதன் வார்த்தைகள் மிகவும் எளிமையானவை, ஆனால் அதன் சக்தி அபாரமானது. காலம் நமதே, நேரம் நமதே. நினைவில் வைத்தால் நிகழும் நன்மையே. இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஆழமான பொருள் பொதிந்துள்ளது. காலம் நமதே, நேரம் நமதே என்பது காலத்தின் மீதான நமது கட்டுப்பாட்டை, நமது உரிமையை பிரகடனப்படுத்துகிறது. நாம் காலத்தின் அடிமைகள் அல்ல, மாறாக அதன் படைப்பாளிகள் என்பதை இது உணர்த்துகிறது. நினைவில் வைத்தால் நிகழும் நன்மையே என்பது நமது எண்ணங்களின் சக்தியை, நமது ஆழ்மனதின் அபாரமான திறனை வலியுறுத்துகிறது. நாம் எதை உறுதியாக நம்பி எதை ஆழமாக மனதில் பதிய வைக்கிறோமோ அதுவே நம் வாழ்வில் நன்மையாக நிகழும் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. சரி, இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிப்பது? இது ஒரு சாதாரணமாக சொல்லும் வார்த்தைகள் அல்ல. இதற்கு சில வழிமுறைகள் உள்ளன. இதை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது அதிகாலை 4:30 மணி முதல் காலை 5:30 மணி வரை உள்ள புனிதமான நேரத்தில் உச்சரிக்க வேண்டும். இந்த நேரம் பிரபஞ்ச ஆற்றல்கள் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் நேரம் என்று சித்தர்கள் நம்பினார்கள். இந்த நேரத்தில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து அமைதியான சூழலில் இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். 108 என்ற எண் இந்து மற்றும் சித்த மரபுகளில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இது பிரபஞ்ச சுழற்சியையும் முழுமையையும் குறிக்கிறது. ஒவ்வொரு முறையும் மந்திரத்தை உச்சரிக்கும்போது உங்கள் நாக்கின் நுனியை, நாச்சிக் வாயின் மேல் பகுதியை தொட்டு மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து பின்னர் மந்திரத்தை உச்சரித்து மெதுவாக மூச்சை வெளியிட வேண்டும். இந்த நாச்சிக் தொடும் முறை நம்முடைய ஆழ்மனதை தூண்டி ஒலி அதிர்வுகளை மூளையின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்வதாக நம்பப்படுகிறது. இது வெறும் உச்சரிப்பு மட்டுமல்ல, இது ஒரு தியானம். இந்த ஒலி அதிர்வுகள் உங்கள் ஆழ்மனதில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும். இது உங்கள் சிந்தனை முறையை, உங்கள் நம்பிக்கைகளை, உங்கள் ஒட்டுமொத்த ஆற்றல் நிலையை மறுசீரமைக்கும். அறிவியல் பின்னணி நட்சத்திரக்குறி. நேரத்தை மாற்றும் மந்திரம் என்று சொல்லும்போது சிலர் புருவம் உயர்த்தலாம். அறிவியல் ரீதியாக இது எப்படி சாத்தியம்? உண்மையில் இது நேரத்தை இயற்பியல் ரீதியாக பின்னோக்கிச் செல்வதோ அல்லது எதிர்காலத்திற்கு செல்வதோ அல்ல. இது நம்முடைய மனதின் சக்தியை பயன்படுத்தி நம்முடைய அனுபவிக்கும் நேரத்தை perceived time மற்றும் நிகழும் நிகழ்வுகளை future events மாற்றுவதாகும்.
இதை நவீன அறிவியலின் பார்வையில் ஒரு உறுதிப்பாடு ஆஃபர்மேஷன் மற்றும் பார்வை விஷுவலைசேஷன் தொழில்நுட்பமாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு வாக்கியத்தை, அதிலும் குறிப்பாக ஒரு நேர்மறையான உறுதிப்பாட்டை தொடர்ந்து 108 முறை உச்சரிக்கும்போது என்ன நடக்கிறது? உங்கள் மூளையின் நரம்பியல் பாதைகள் நியூரல் பாத்வேஸ் அந்த சிந்தனையை வலுப்படுத்துகின்றன. இதை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அறிவியல் கூறுகிறது. அதாவது உங்கள் மூளை தன்னைத்தானே மறுவடிவமைக்கும் திறன் கொண்டது. ஒரு எண்ணத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும்போது அந்த எண்ணத்திற்கான நரம்பியல் இணைப்பு வலுப்பெறுகிறது. இது உங்கள் ஆழ்மனதில் ஒரு ஆழமான பதிவை உருவாக்குகிறது. இந்த செயல்முறை நேர்மறையான மனநிலையை உருவாக்கி உங்கள் நடத்தையை மாற்றுகிறது. உதாரணமாக, நான் ஒரு வாய்ப்பை தவறவிட்டுவிட்டேன் என்று நீங்கள் வருந்தும்போது உங்கள் மனம் எதிர்மறையான எண்ணங்களில் மூழ்குகிறது. ஆனால் காலம் நமதே, நேரம் நமதே, நினைவில் வைத்தால் நிகழும் நன்மையே என்று நீங்கள் ஆழமாக நம்பி உச்சரிக்கும்போது உங்கள் ஆழ்மனம் அந்த நம்பிக்கையை உள்வாங்கிக் கொள்கிறது. இது உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் உருவாக்குகிறது. இந்த மனமாற்றம் உங்களை புதிய வாய்ப்புகளை தேட, புதிய வழிகளை உருவாக்க அல்லது முன்பு நீங்கள் தவறவிட்டதைப் போலவே தோன்றும் ஒரு சூழ்நிலையை வேறு கோணத்தில் அணுக தூண்டுகிறது. நீங்கள் நேர்மறையாக சிந்திக்க தொடங்கும்போது உங்கள் மூளை சவால்களை பிரச்சனைகளாக பார்க்காமல் தீர்வுகளாக பார்க்கிறது. இது உங்கள் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துகிறது, உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. இதன் விளைவாக நீங்கள் முன்பு இழந்த நேரம் அல்லது தவறவிட்ட வாய்ப்பு என்று நினைத்தது ஒரு புதிய வடிவத்தில் உங்கள் முன் தோன்றலாம். நேரம் இயற்பியல் ரீதியாக மாறவில்லை என்றாலும் உங்கள் மனதின் நிலை, உங்கள் செயல்கள் மற்றும் உங்கள் எதிர்கால நிகழ்வுகளின் பாதை ஆகியவை மாற்றப்படுகின்றன. இது ஒரு மனோதத்துவ மாற்றம். இதுவே சித்தர்கள் கண்டறிந்த காலத்தின் ரகசியம். நம்பிக்கை மற்றும் எச்சரிக்கை நட்சத்திரக்குறி. இந்த மந்திரம் ஒரு அபாரமான சக்தி கொண்டது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் சித்தர்கள் இந்த சக்தியை பயன்படுத்தும்போது ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார்கள். நேரத்தை திருடும் முயற்சி நேரத்தால் திருடப்படும் என்பது அவர்களின் பொன்மொழி. அதாவது இந்த மந்திரத்தை தீய நோக்கங்களுக்காகவோ சுயநலத்திற்காகவோ அல்லது பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்துடனோ பயன்படுத்தக் கூடாது. நீங்கள் காலத்தை தவறாக பயன்படுத்த முயற்சித்தால் உங்கள் நேரமே உங்களுக்கு எதிராக திரும்பும், உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தையும் இழப்புகளையும் ஏற்படுத்தும். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி மற்றவர்களின் நேரத்தை வீணடிக்கவோ அவர்களின் வாய்ப்புகளை திருடவோ அல்லது அநீதியான காரியங்களை செய்யவோ எண்ணினால் அந்த எதிர்மறை ஆற்றல் உங்களிடமே திரும்பி வரும். காலம் என்பது ஒரு ஆற்றல். அதை நேர்மறையாக பயன்படுத்தினால் நேர்மறையான பலன்கள் கிடைக்கும். எதிர்மறையாக பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகளையே சந்திக்க நேரிடும். இது ஒரு கர்மா விதி போன்றது. ஆகவே இந்த மந்திரத்தை நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த, உங்கள் திறமைகளை வளர்க்க, உங்கள் கனவுகளை அடைய அல்லது மற்றவர்களுக்கு உதவ மட்டுமே இதை உபயோகிக்க வேண்டும். நீங்கள் இழந்த வாய்ப்புகளை மீட்டெடுக்க அல்லது ஒரு முக்கியமான இலக்கை அடைய உங்களுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படும்போது நேர்மறையான எண்ணத்துடன் இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். இது உங்கள் உள்மனதில் இருந்து ஒரு நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தி பிரபஞ்சத்துடன் இணையும். இது ஒரு பொறுப்புள்ள சக்தி. அதை கவனமாக பயன்படுத்துவது அவசியம். இந்த மந்திரத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாலோ அல்லது அதை உச்சரிக்க தொடங்கியிருந்தாலோ இப்போதே கமெண்ட் பாக்ஸில் காலம் நமதே என்று எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இது போன்ற அரிய சித்தர் ரகசியங்களையும் வாழ்க்கையை மாற்றும் தகவல்களையும் தொடர்ந்து பெற உடனடியாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே அந்த பெல் ஐகானையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் புதிய காணொளிகளை வெளியிடும்போது உங்களுக்கு அறிவிப்பு வரும். நடைமுறை குறிப்புகள் நட்சத்திரக்குறி. இந்த மந்திரத்தின் முழு பலனையும் பெற சில நடைமுறை குறிப்புகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். இவை வெறும் சடங்குகள் அல்ல, உங்கள் மனதையும் உடலையும் மந்திரத்திற்கு தயார்படுத்தும் வழிமுறைகள். 1. நட்சத்திரக்குறி தூய்மையான தொடக்கம். நட்சத்திரக்குறி மந்திரத்தை உச்சரிக்கும் முன் ஒரு கிளாஸ் சுத்தமான தண்ணீர் குடித்து உங்கள் நாக்கை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வாய் மற்றும் நாக்கு சுத்தமாக இருப்பது ஒலி அதிர்வுகளை தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வெளிப்படுத்த உதவும். மேலும் நீர் உங்கள் உடலை நீரேற்றமாக வைத்து மனதை அமைதிப்படுத்தும். 2. நட்சத்திரக்குறி மனதில் உருவகப்படுத்துதல் விஷுவலைசேஷன். நட்சத்திரக்குறி உச்சரிக்கும் போது உங்கள் மனதில் ஒரு நேர்மறையான நிகழ்வை ஒரு தெளிவான காட்சியாக கற்பனை செய்யுங்கள். உதாரணமாக, நீங்கள் தவறவிட்ட ஒரு முக்கியமான வாய்ப்பு மீண்டும் உங்கள் கையில் வந்து நீங்கள் அதை வெற்றிகரமாக பயன்படுத்திக் கொள்வது போல அல்லது நீங்கள் அடைய விரும்பும் ஒரு இலக்கை நீங்கள் அடைந்துவிட்டது போல கற்பனை செய்யுங்கள். இந்த உருவகப்படுத்துதல் உங்கள் ஆழ்மனதில் மந்திரத்தின் தாக்கத்தை பல மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை ஏற்கனவே அடைந்துவிட்டது போல உணருங்கள். உங்கள் ஐம்புலன்களையும் பயன்படுத்தி அந்த காட்சியை உணர்வுபூர்வமாக அனுபவியுங்கள். 3. நட்சத்திரக்குறி ஆற்றல் ஒருங்கிணைப்பு. நட்சத்திரக்குறி 108 முறை மந்திரத்தை உச்சரித்து முடித்ததும் அவசரமாக எழுந்துவிடாதீர்கள். உங்கள் கைகளை 2 நிமிடம் ஒன்றாக வைத்து உங்கள் மார்பின் மீது அல்லது தொப்புள் பகுதிக்கு சற்று கீழே வைத்து ஆழமாக மூச்சு விடுங்கள். இது நீங்கள் உருவாக்கிய நேர்மறை ஆற்றலை உங்கள் உடலில் ஒருங்கிணைக்க உதவும். இந்த நேரம் மந்திரத்தின் அதிர்வுகளை உங்கள் உடலில் நிலைநிறுத்தும் நேரம். அமைதியாக அமர்ந்து அந்த ஆற்றலை உணருங்கள். 4.
நட்சத்திரக்குறி தொடர்ச்சியான பயிற்சி கன்சிஸ்டன்சி எஸ்கி நட்சத்திரக்குறி இதை 48 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள். நாள் தவறாமல். 48 நாட்கள் என்பது சித்த மரபில் ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பழக்கத்தை அல்லது ஒரு புதிய ஆற்றலை உடலில் முழுமையாக பதிய வைக்க இந்த காலம் தேவை என்று நம்பப்படுகிறது. ஒரு நாள் தவறினாலும் மீண்டும் முதல் நாளிலிருந்து தொடங்க வேண்டியிருக்கும். ஆகவே உறுதிப்பாடுடன் இதை மேற்கொள்ளுங்கள். 5. நட்சத்திரக்குறி மாற்றத்தை கவனியுங்கள். நட்சத்திரக்குறி 49வது நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை கவனிக்கத் தொடங்குவீர்கள். அது ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு புதிய எண்ணமாக இருக்கலாம், அல்லது ஒரு இழந்த பொருள் மீண்டும் கிடைப்பதாக இருக்கலாம். இந்த சிறிய மாற்றம் உங்கள் நேரத்தின் மாற்றத்தின் முதல் அறிகுறியாக இருக்கலாம். இது ஒரு பெரிய திடீர் மாற்றமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. பெரும்பாலும் இந்த மாற்றங்கள் சட்டல் ஆக, அதாவது நுட்பமாகவே இருக்கும். ஆனால் அவை உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் வல்லமை கொண்டவை. உண்மையான அனுபவங்கள் நட்சத்திரக்குறி. இந்த மந்திரத்தின் சக்திக்கு நான் ஒரு நண்பரின் அனுபவத்தை சான்றாக சொல்ல முடியும். என் நண்பன் ஒருவன் ஒரு கனவு நிறுவனத்தில் மிக முக்கியமான ஒரு இன்டர்வியூ வாய்ப்பை தவறவிட்டுவிட்டான். அவன் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தான். எதிர்காலம் இருண்டுவிட்டது என்று நினைத்தான். நான் அவனிடம் இந்த காலம் நமதே மந்திரத்தை பற்றிச் சொல்லி அதை 48 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யச் சொன்னேன். அவனும் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் வேறு வழியின்றி முயற்சி செய்தான். தினமும் அதிகாலையில் எழுந்து வடக்கு நோக்கி அமர்ந்து நான் சொன்னது போலவே மந்திரத்தை உச்சரித்தான். முதல் சில நாட்கள் அவனுக்கு எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் அவன் விடாமல் செய்தான். 49வது நாள் காலை அவனுக்கு ஒரு மெயில் வந்தது. அதே கம்பெனியில் இருந்து அவன் தவறவிட்ட இன்டர்வியூ பதவிக்கு வேறு ஒரு புதிய வாய்ப்பு திறந்திருப்பதாகவும் அவன் மீண்டும் ஒருமுறை இன்டர்வியூவுக்கு வரலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். இந்த முறை அவன் மிக சிறப்பாக செய்து அந்த வேலையை பெற்றான். அவன் என்னிடம் சொன்னான், நான் நேரத்தை மீண்டும் பெற்றேன் போல. இது வெறும் ஒரு நிகழ்வு அல்ல. இது போன்ற அனுபவங்களை பலர் பகிர்ந்துள்ளனர். ஒரு மாணவன் ஒரு முக்கியமான தேர்வை தவறவிட்டு பின்னர் கூடுதல் வாய்ப்பை பெற்றது. ஒரு வியாபாரி ஒரு பெரிய ஒப்பந்தத்தை இழந்து பின்னர் அதைவிடச் சிறந்த ஒன்றை அடைந்தது. ஒரு உறவில் ஏற்பட்ட விரிசல் மீண்டும் சீரானது. இப்படி பல கதைகள் உண்டு. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் காலம் நமதே என்பதை உணர்வீர்கள். முடிவுரை நட்சத்திரக்குறி. நேரம் என்பது நம் கையில் இல்லை என்று நினைப்பது மிகவும் இயல்பு. நாம் எல்லோரும் அப்படித்தான் நம்புகிறோம். ஆனால் நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆழ்மனதின் சக்தி இவை அனைத்தும் நம் கையில் இருக்கின்றன. அந்த நினைவுகளை நேர்மறையாக மாற்றி காலத்தின் ஓட்டத்தை நமக்கு சாதகமாக மாற்றும் சக்தி இந்த மந்திரத்தில் இருக்கிறது. இது ஒரு ரகசியம் அல்ல, இது ஒரு நுட்பம். ஒரு விஞ்ஞான சூத்திரம் போல இதை சரியாக பயன்படுத்தினால் சரியான பலன் கிடைக்கும். இது வெறும் மந்திர உச்சரிப்பு மட்டுமல்ல, இது உங்கள் உள்மனதில் உள்ள மிகப்பெரிய ஆற்றலை தட்டி எழுப்பும் ஒரு கருவி. நேரத்தை மாற்றும் மந்திரம் என்பது உங்கள் உள்ளத்தை மாற்றும் மந்திரம். உங்கள் எண்ணங்களை மாற்றும் மந்திரம். உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் மந்திரம். அதை நம்புங்கள். அதை பின்பற்றுங்கள். விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்யுங்கள். உங்கள் நேரம் உங்களுடையது. அதை உங்கள் விருப்பப்படி நேர்மறையான வழியில் பயன்படுத்திக் கொள்ளும் சக்தி உங்களிடம் இருக்கிறது. அதை உணருங்கள், அதை செயல்படுத்துங்கள். இந்த மந்திரத்தின் சக்தி மீது நம்பிக்கை கொண்ட உங்களில் ஒருவராக இருந்தால் இப்போதே கமெண்ட் பாக்ஸில் மீண்டும் காலம் நமதே என்று எழுதுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் செய்யுங்கள். இது போன்ற சித்தர் ரகசியங்களையும் வாழ்க்கையை மேம்படுத்தும் தகவல்களையும் தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இந்த அரிய தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து அவர்களுக்கும் இந்த நேர மாற்றும் மந்திரத்தின் சக்தியை கொண்டு சேருங்கள். காலம் உங்கள் கையில் இருக்கிறது, அதை பிடித்துக் கொள்ளுங்கள்.